யூஸ்வலா தீர்க்கதரிசன கூட்டம் அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க? தீர்க்கதரிசனம் இல்ல? அவர் என் பேரை கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ட்டு. அது தப்பு கிடையாது, கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படி. ஆனா ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லணும்னு எனக்கு மனசுல தோணுது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ தீர்க்கதரிசினா யாரு, அதை பத்தி சொல்லுங்க. தீர்க்கதரிசினா யாரு நீங்க நினைக்கிறீங்க? தேவனோடு கூட இணைஞ்சிருக்கிறவங்க. தேவனோட இணைஞ்சிருக்கிறவங்க. வேதத்துல முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லக்கூடாதுன்னு. ஆபிரகாம். கரெக்டா? ஸோ நான் ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவரை தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கீங்களே, இவர் யாரோட பேரை கூப்பிட்டாரு, யாரோட ஃபோன் நம்பரை சொன்னாரு? கரெக்டா? என்னங்க, யார் தலையில கையை வச்சாரா? தீர்க்கதரிசன கூட்டம் நடத்தினாரா? நடத்தல. ஆனா ஆண்டவர் அவர் எப்படி அறிவிச்சாருன்னா, அந்த ராஜாக்கு இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஹி இஸ் அ ப்ராஃபட் அப்படின்னார். அப்புறம் அதே வார்த்தையை இன்னொரு மனுஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுவார். அப்பொழுது தாவீதை தீர்க்கதரிசி அப்படின்னுவார். கரெக்டா? பழைய ஏற்பாட்டுல ராஜாவும் இருப்பாங்க, தீர்க்கதரிசியும் இருப்பாங்க. தாவீதை என்னன்னு கூப்பிட்டாங்க? ராஜான்னு தான் கூப்பிட்டாங்க. தீர்க்கதரிசின்னு அழைக்கவே இல்லை எங்கேயுமே. ஏன்னா தாவீது இருக்கும்போது சாமுவேல் இருந்தாரு, இப்போ தாவீது ஆட்சி காலத்துல நாத்தான் இருந்தாரு. கரெக்டா? அதுதான் ஆண்டவருடைய சிஸ்டம். கிங் இருக்கணும், ப்ராஃபட்டும் இருக்கணும் இஸ்ரவேல் தேசத்தின் மேல. ஆனா பேதுரு அவர் என்ன அழைச்சாரு? தீர்க்கதரிசின்னு அழைச்சார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே தீர்க்கதரிசினா யார் ஆண்டவர் அப்படின்னாரு. அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அந்த வசனத்தை படிங்க. யோவேல் தீர்க்கதரிசி உரைத்ததை கோட் பண்ணுவார் பாத்தீங்களா பேதுரு. அதை படிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதை படிங்க, சத்தமா படிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். யார் தீர்க்கதரிசனம் சொல்வார்களாம்? குமாரரும் குமாரத்திகளும். எத்தனை பேர் வீட்டுல குமாரர்கள் குமாரத்திகள் இருக்கிறாங்க? இப்ப நீங்க எல்லாருமே ப்ராஃபட் தானே? என்னங்க, அதான உண்மை, அதான வேதத்துல போட்டிருக்கு. உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்தி தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அடுத்த வருஷம் தொடர்ந்து படிங்க. தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். சோ ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசியை எழும்ப வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பிளான். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பார்க்கும்போது ஆண்டவர்ட்ட ஒண்ணு தான் கேட்பேன், அண்ணனை எப்படி எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். அண்ணன் கூட அண்ணன் சென்னைக்கு ஒரு 1ஆம் தேதியிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அண்ணன் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன், காரில் வந்துட்டே இருக்கேன். ஒரு தடவை கூட அண்ணன்ட்ட எனக்கு ஜோம் பண்ணி நான் கேட்கவே இல்லை. நான் கேட்டால் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவாங்க, ஏன்னா நான் தான் கார் ஓட்டணும். ஆனால் ஒரு தடவை கூட கேட்கல. ஏன் கேட்கலன்னா, நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அண்ணன் உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் நேத்து என்னோட கார்ல என்ன பேசினாரோ அதை அண்ணன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. ஆமென். நேத்து நான் ஓட்டிட்டு வரும்போது சில காரியங்களை ஆண்டவர் மனசுல பேசிட்டு இருந்தாரு, அதை இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. இப்போ நான் தனியா போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? தீர்க்கதரிசன ஊழியருக்கு, அப்போஸ்தலர் ஊழியருக்கு, என்ன மாதிரி ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட், சுகமாக்குற ஊழியருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு 4வது அதிகாரத்துல, அவங்க எல்லாரும் சபை என்ன பண்ணுவாங்களாம், கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. ஆமென். சோ 24 ஹவர்ஸும் நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கலாம். 24 ஹவர்ஸ் சொல்லுங்க. 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னு நீங்க வாஞ்சையா இருந்து விருப்பமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பீங்க. ஹல்லேலூயா. டெஃபினட்டா கேட்பீங்க.
என் வீட்டில் யாருமே ஊழியக்காரங்க கிடையாது. எங்கள் அப்பா ப்ராஃபட் கிடையாது, எங்கள் தாத்தா பிஷப்பு கிடையாது. அண்ணன் வீட்லேயும் ஆனால் யாரும் இருக்காங்களா ஊழியக்காரங்க? அண்ணே யாருமே கிடையாது, யாருமே இல்லை. நான் ஊழியத்துக்கு வரும்போது எல்லாம் சிரிச்சாங்க. சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தானே? சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடி வேலையை நான் பைபிள் காலேஜ்லாம் படிக்கல, பைபிளை மட்டும்தான் படித்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறத சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் தானே கூப்பிட்டாரு, அவர் சோறும் போடுவார். என்னங்க கரெக்டு தானே? கூப்பிட்டா சோறு போடுவாரா மாட்டாரா? சோறு கண்டிப்பாக போடுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போ அவர் சோறு போடுவாரா இல்லையான்றதெல்லாம் இப்போ நம்ம டவுட்டே வரக்கூடாது. அவர் சுகமாக்குவாரா இல்லையா அந்த டவுட்லாம் வரக்கூடாது. புரியுதுங்களா? அவர் என்னோட இருப்பாரா இல்லையா அந்த டவுட்லாம் இனிமேல் உங்களுக்கு வரவே கூடாது. இனிமேல் சொல்லுங்க, வரவே கூடாது. ஆண்டவரே என்னோட இருங்க ஆண்டவரே. நீ காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு, டக்குன்னு ஒரு மைண்டில் வந்துச்சு. என்ன பாட்டுனா, ரொம்ப எல்லாருமே நிறைய சபையில் பாடுவாங்க, நடக்க சொல்லி தாருமே இயேசுவே இயேசுவே. இந்த பாட்டு வந்துச்சா? நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இந்த பாட்டு வருது, நடக்க சொல்லி தாருமே இயேசு இயேசுன்னு. அவர் சொன்னார், இன்னும் இப்படி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. 40 வருஷமாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பாடிட்டு இருக்காங்க? நடக்க சொல்லி தாருமே இயேசுவே இயேசுவே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், என் 13 வயசு புள்ள வந்து என்கிட்ட நடக்க சொல்லி தாருமே அப்பாவே அப்பாவேன்னா நான் சொல்ல, எரும மாடு, உனக்கு 13 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்கிட்ட. ஆனால் இன்னும் நம்ம என்ன பாடிக்கிட்டு இருக்கோம்? நடக்க சொல்லி தாருமே இயேசுவே இயேசுவே. எத்தனை பேர் இந்த பாட்டு பாடுறீங்க? கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? சரி, நீங்க எஸ் சொன்னீங்கன்னா ஆண்டவர் பல மடங்கு உங்க மூலமா செய்யறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் நார்த் இந்தியாவில் வந்து ஊழியம் பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவர் செய்யறது பார்த்து. எனக்கு ரொம்ப நார்த் இந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நார்த் இந்தியா ஊழியம் தான். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பிரதர் ட்ரைபல் ஏரியாக்கெல்லாம் போவேன், ஆதிவாசி இருக்கிற இடத்துக்கு போவேன். ரொம்ப ரொம்ப ஒரு வினோதமான, அவங்க சாப்பாடுலாம் வினோதமாக இருக்கும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன், என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது, என்னன்னே தெரியாது, இதுதான் இருக்குன்னுவாங்க, பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சாப்பிடுவேன். என்ன தண்ணி கொடுத்தாலும் குடிப்பேன். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, உன் அப்பத்தின் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன் மத்தியிலிருந்து விளக்குவேன். அப்போ அந்த தண்ணியும் அந்த சாப்பாடும் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. சொல்லுங்க, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. அங்கே உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது. பிஸ்லரி வாட்டரா, அக்வாஃபினாவா? அவன் அக்வாஃபினான்னா அக்காலாம் வீட்டில் இருக்காங்கன்றான் அவன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும், தோடா தோடா ஹிந்தி போல் சக்தா ஹை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியை வச்சு பேசுவாங்க போயிட்டு. அந்த ஹிந்தி எப்படி கற்றுக்கிட்டேன்றதையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அந்த ஹிந்தி எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது தூர்தர்ஷனில் மதியம் சண்டே மதியானம் 1 மணிக்கு ஒரு ஹிந்தி படம் போடுவான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தூர்தர்ஷனில் சண்டே மதியானம் 1 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உட்காந்து அந்த ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் அப்பா ஒரு டிவி வச்சிருப்பார், அந்த டிவி இழுத்து மூடிடுவார், பூட்டெலாம் போட்டுருவார், நான் ஹிந்தி படம் பார்க்குறேன்ட்டு. அப்போ அந்த ஹிந்தி படத்தை உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆணு வாயை பழந்துக்கிட்டு. அப்போ எனக்கு புரியல நான் ஏன் பார்த்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு, இதுக்காக தான் ஆண்டவர் ஹிந்தி படத்தை பார்க்க வச்சுட்டாரோ அப்படின்ட்டு. அதுக்காக படம் பார்க்க சொல்லலைங்க, வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ தெரியாமல் பார்த்துட்டு ஆண்டவர் நன்மை யூஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த ஹிந்திலாம் இது பார்ப்பேன். ஒரு தடவை ஒரு பீகாரில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். பீகாரில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துட்டு என் மாடுக்கு உடம்பு சரியில்லை, பாருங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, என் மாடுக்கு உடம்பு சரியில்லை, இந்த சாமியார் ஜபம், சாமியார் தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு சாமியார் ஜபம் பண்ணுவாரன்னு அந்த மிஷினரிட்ட போய் கேட்குது. நான் தான் அந்த சாமியார். சாமியார்னா வேற யாரும் நினச்சிடாதீங்க, நான் தான் அந்த சாமியார். இந்த சாமியார் என்ன பண்ணுவார்? மாட்டுக்காக ஜபம் பண்ணுவாரா அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் நான் ஜபம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்களுக்கு சொந்தமானது, அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாத்துக்காக நான் ஜபம் பண்ணுவேன். உங்கள் மாட்டுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜபம் பண்ண போகிறேன். அந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு உப்பிட்டு கிடக்குது. டாக்டர் சொல்லிட்டாரு, மாடு என்ன ஆக போகுது? சாக போகுது, வயிற்றுக்குள்ள ஏதோ கட்டி இருக்குதோ ஏதோ இருக்கு இப்படின்னு தான் ரிப்போர்ட் டாக்டர் சொல்றாரு. அங்கே இருக்கிற லோக்கல் வெட்டினரி டாக்டர், இது வந்து பீகாரில் ரொம்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது, அந்த இடத்துல சொல்லிட்டாராம் அங்கே இருக்க டாக்டர்.
அதனால என் மாடு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப சிக்கா இருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் கிளம்பி. மிஷினரிட்ட சொல்லிட்டேன், வாங்க போகலாம், மாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். என் கர்த்தர் மாடுகளையும் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறாருன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கர்த்தர் நேசிப்பார். ஹல்லேலூயா. போய் மாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டு திரும்ப நான் பீகாருக்கு போனேன். இது வந்து 2022 நடந்தது, 21 22 நாட் ஷோர். ஸோ திரும்ப போகிறேன், ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு திரும்ப பீகார் போகிறேன். அப்போ அந்த அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை பாஸ்டர் ஜி வந்தார், வந்து என் மாட்டுக்காக என்ன பண்ணார், ஜெபம் பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வயிறு உப்பி இருந்துச்சுல்ல, சாக போகுது அப்படின்னுச்சுல, அது அப்படியே மாறி அந்த மாடு ஒரு கன்னுக்குட்டி போட்டுச்சு. ஹல்லேலூயா. கன்னுக்குட்டி போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பால் வருமா, அது ஏதோ பால் சொல்கிறாங்க, அந்த பாலை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, சபையில் ஆஃபரிங்காக கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப மாடு சுகமானும் ஜெபம் பண்ணணுன்ற முடிவு யார் எடுக்கணும்? நான் தான் எடுக்கணும், ஆண்டவர் எடுக்க மாட்டார். அந்த அம்மா மாடுக்கு உடம்பு சரியில்லைச்சு, நான் உட்காந்து யோசிக்க கூடாது, நான் ஒரு பெரிய ஊழியக்காரரு, நான் மாட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன மதிக்க மாட்டாங்க, மாடு ஆடு பண்ணிக்கெல்லாம் கூப்பிடுறாங்க என்ன. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை சொல்லி நான் முடிச்சிருந்தேன் சாட்சியை. அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த பீகாரில் வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க வந்து தங்கி படிப்பாங்க. ஆதிவாசி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மிஷினரி ஸ்தாபனம் வந்து சாப்பிட்றது தங்குற வசதிகள்லாம் கொடுத்து அவங்கள படிக்க வைப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போவாங்க. ஸோ நான் வந்து அங்கே போய் ஒரு வாரம் அதே இடத்துல தான் நானும் தங்கியிருக்கேன். மிஷினரி வீடும் அங்கே தான் இருக்கும். ஸோ நான் டெய்லி என்ன பண்ணேன், அந்த பிள்ளைகளுக்கு வந்து பைபிள் ஸ்டடி நடத்துவேன் டெய்லி. அதாவது காலையில் பைபிள் ஸ்டடி ஒன்று நடத்துவேன், அப்புறம் கிளம்பி நான் வில்லேஜஸ்க்கு போயிடுவேன், கிராமங்களுக்கு போயிடுவேன் ஊழியத்துக்கு. பைபிள் கர்த்தரை பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தேன். அந்த பசங்களுக்கு விசுவாசம் உண்டு. சொல்லிக் கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து அந்நிய பாஷையில் நடத்தினேன். நல்லா கேளுங்க, ஆதிவாசி பிள்ளைங்க, அவங்க வீட்டில் யாருமே படித்தது கிடையாது, அவங்க வீட்டில் யாருக்குமே இயேசுன்னா என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளை நான் எதில் நடத்தினேன், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுலாம் நடத்தினேன். அந்த பிள்ளைங்களை எல்லாரையும் அந்நிய பாஷை ஜெபிக்க வச்சேன். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்நிய பாஷை ஜெபிக்க வச்சுட்டேன். ஜெபிக்க வச்சேன்னா அந்த பசங்க எல்லாம் ஃபயர் ஆகிட்டானுங்க. சின்ன பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ஈஸி, நமக்கு தான் கஷ்டம். கரெக்டாக இல்லையாங்க? ஏசு நல்லவன் சின்ன பிள்ளைகிட்ட போய் சொன்னீங்கன்னா ஆமேன்னு சொல்லுவோம். இதே பெரிய ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பார், அந்த அளவுக்கு தெரியலையே அப்படின்னு வருவார். எல்லாம் அந்நிய பாஷை பேசு, எல்லாம் இது பண்ணுது. அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன், இனிமேல் யார் ஜெபம் பண்ண வந்தாலும் அந்த மிஷினரி கேம்பஸ்க்கு அநேகர் வருவாங்க ஜெபம் பண்ண. நாங்கள் போன பிறகு நிறைய பேர் வருவாங்க ஜெபம் பண்ண. நான் என்ன சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன் யாருக்குமே. ஐ am not going to pray for anyone. I want the children to pray for the sick people. சிறு பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்க, இப்போ வியாதியஸ்தர்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற பசங்க 9th பசங்க, 10th பசங்க, 8th பசங்க, அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க, ஜெபிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த கேம்பஸ்ல, வருவானுங்க வந்துட்டு, பாஸ்டர் ஜி கோய் ஆயா ஹே பிரார்த்தனா கேட்க அப்ப ஆயனா அப்படின்வானுங்க. அப்படின்னா பாஸ்டர் ஜி வந்திருக்கிறாங்க ஜெபத்திற்காக, கொஞ்சம் வாங்கலன்னு. நான் சொன்னேன், டேய் நீனே இப்போ என்ன பண்ண, तुम प्रार्थना करो ना यीशु मसीह के नाम से, तुम प्रार्थना करो அப்படின்றான். உடனே அவன் போவான், போயிட்டு கை வச்சு இயேசு நாமத்தில் போ. அவனுக்கு ஒன்று தான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்னா, இயேசு நாமத்தில் போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசு நாமத்தில் என்ன வியாதி இருந்தாலும் ஒன்று தான் நீ சொல்லணும். என்ன சொல்லணும், இயேசு நாமத்தில் வெளியே போ, இவ்வளோதான். இதானே இயேசு சொல்லி கொடுத்தாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை. அப்போ அதுதானே பண்ணணும் நம்மளும். இவ்வளோதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தான். பெரிய தியாலஜி லெசன்லாம் நான் எடுக்கவே இல்லை. அவர் நாமத்தை யூஸ் பண்ணி இயேசு நாமத்தில் போன்னு சொல்லி போயிடும். போலனா பாஸ்டர் அப்படின்னு கேட்பா, திரும்ப சொல்லுடான்னு. கரெக்டு தானே? வீட்டுக்குள்ள நாய் வந்துருச்சு, போலனா என்ன பண்ணுவீங்க, ஓரமாக இருந்து கொண்டுருவீங்களா? கிடையாது. போலனா திரும்ப போற வரைக்கும் என்ன பண்ணும், போன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தேன். எந்த அளவுக்கு அற்புதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்து நிற்பாங்க இந்த பசங்க, நேராக போவானுங்க, பாஸ்டர் ஜி இதோ ஐ ப்ராப்ளம், இவனு நான் சொல்ல, நீ போய் பண்ணுறான்னு போய் பண்ணிட்டு வந்து சொல்லலாம், பாஸ்டர் ஜி கண்ணு தெரியுது, ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டு. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலே நடந்துருச்சு. ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதல். ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்குள்ளே 7 பிசாசு இருந்துச்சு. எப்படி 7ன்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அது 7ன்னு சொன்னாங்க, அதனால கேட்டுக்கிட்டோம். 7 பிசாசு இருந்துச்சு.
உடனே சொன்னாங்க 7 பிசாசு. எப்படி 7 பிசாசு வந்துச்சுன்னா, ஒரு மந்திரவாதி வந்து அந்த பிள்ளைய வந்து என்ன பண்ணிட்டான், அபியூஸ் பண்ணதுனால அங்கெல்லாம் மந்திரவாதி தான். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம நாடு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்க. ஆனா நார்த்ல வந்து ஸ்டோரியே வேற, கம்ப்ளீட்லி வேற ஸ்டோரி. எல்லா ஊருக்கும் ஒரு மந்திரவாதி இருப்பான். எல்லா ஊர்லயும் டாக்டர் இருக்க மாட்டார். யார் இருப்பாரு? மந்திரவாதி இருப்பார். எதுவும் பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. மந்திரவாதி என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்கணும். சில நேரம் உங்க பிள்ளையே கேட்பான் மந்திரவாதி. இது நம்ம நாட்டில் நடக்கிற கதை. சில நேரம் பொம்பளை பிள்ளைய கூட்டு போனீங்கன்னா பிள்ளைய அனுப்பு அப்படின்வான். ஸோ அந்த பிள்ளை வந்து அபியூஸ் பண்ணதுனால அந்த பிள்ளைக்குள்ள பிசாசு போயிடுச்சு. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. கூட்டிட்டு வந்தாங்க மீட்டிங்க்கு 2021 நான் போகும்போது. பாவம் அந்த பிள்ளையால உட்கார கூட முடியல. பிரசங்கம் பண்ணும்போது உட்கார கூட முடியல அந்த பிள்ளையால. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா மிஷினரிஸ் இருந்தோம், எல்லாம் சேர்ந்து கையை வச்சு 7 பிசாசையும் துரத்தி விட்டோம். ஹல்லேலூயா. 7 பிசாசு பிச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதே புள்ள அதே சபையில ஃப்ரண்ட்ல வந்து பாட்டு பாடுறா, ஃப்ரண்ட்ல வந்து வசனம் படிக்கிறா, ஊழியத்துல வந்து அவ செய்யறா. அவ போய் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்க மூலமாக, சொல்லுங்க, என் மூலமாக, உங்க மூலமாக உலகத்தை நேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க கை இருக்கு பாத்தீங்களா, 2 கை இருக்கு எல்லாருக்கும். இது உங்க கை கிடையாது, இது இயேசுவோட கை. இது உங்க கை கிடையாதுங்க, இது இயேசுவோட கைங்க. ஏன் வியாதியஸ்தர் மேல நீ கை வைன்னு சொன்னாரு? ஏன்னா அது அவர் கை. அது சொல்லுங்க, அது அவர் கை. அவருடைய சரீரம் தானே நீங்க. அப்ப அது அவர் கை தானே. அவருடைய சரீரம் தானே நீங்க. அப்ப அவர் வாய் தானே நீங்க. அவரோட சரீரம் தானே நீங்க. அப்புறம் அவருடைய கண்ணு தானே நீங்க. அப்ப நீங்க பேசினாங்க அற்புதம் நடக்குமா நடக்காதா? நீங்க கை வச்சா அற்புதம் நடக்குமா நடக்காதா? ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எனக்கு சொன்னது, என்கிட்ட எல்லாரும் இதில் சொல்லும் போது என்கிட்ட எல்லாரும் சொல்ற ஒரே பிரதர், எனக்கு அபிஷேகம் கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? நான் சின்ன வயசுல கேட்டேன். நான் சிஎஸ்ஐ சர்ச்சு நான் சின்ன வயசுல போய் கேட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அற்புத ஊழியம் செய்ய ஆசை. ஏன்னா நான் நிறையா வந்து பைபிள் படிக்கும்போது சண்டே ஸ்கூலில் நிறைய சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் மை சர்ச். நிறைய சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க, சீஷர்களும் அற்புதம் செய்தார்கள். அப்போ நான் போய் எல்லாத்தையும் கேட்பேன், இயேசு செய்தார், சீஷர் செய்தார், நீங்களாம் ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டேன். நான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம். நீங்களாம் ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டேன். போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் ஒரு நாள் போயிட்டு, ஏம்மா யாரும் செய்ய மாட்டாங்கன்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ சர்ச்சில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்டேன், ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெஷல் அபிஷேகம் வாங்கியிருக்கணும்ட்டாங்க. அப்புறம் நான் அதையும் கேட்டேன், ஸ்பெஷல் அபிஷேகம் எப்படி கிடைக்கும்னு கேட்டேன். நான் கொஞ்சம் அப்படிதான். இப்போ ஸ்பெஷல் தோசை கிடைக்கணும் கேட்க மாட்டீங்களா, எங்கே கிடைக்கும்ட்டு? நான் கேட்க மாட்டீங்களா? போய் வாங்கிடலாம்ல காசு கொடுத்து. இது 50 ரூபா, அது 100 ரூபா. போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்கலாம் ஸ்பெஷல் தோசையை. என்ன விட்டு எதுக்கு அதிகம் விட்டு தொலை, இது விடணும், கரெக்டா இல்லையா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அது உங்களுக்குலாம் தரமாட்டாரு. நான் கேட்டேன், அப்புறம் எப்படி பெனியன் பண்ணுறான்னு கேட்டேன். எனக்கு அப்போ பெனியன் ப்ரோக்ராம்லாம் உட்காந்து பார்ப்பேன். நான் 2000 சொல்கிறேன். டிஜேஸ் அங்கிள் எப்படி பண்ணுறான்னா, இல்லை அவங்களாம் ஸ்பெஷல். இப்படியே சொல்லி ஏமாத்திட்டாங்கல்ல ரொம்ப நாள் நம்மள. அவங்களும் ஸ்பெஷல், நானும் ஸ்பெஷல். சொல்லுங்க, அவங்களும் ஸ்பெஷல், நானும் ஸ்பெஷல். அவங்களும் ஸ்பெஷல், நானும் ஸ்பெஷல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் பேதுருக்குள்ள இருந்தார், வேற ஆவி கிடையாது. பேதுருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் பிரியாணி பரிமாறிட்டு இருந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்தாரு, பிரியாணி பரிமாறிட்டு இருந்த பிலிப்புக்குள்ள இருந்தார். பிரியாணி பரிமாறுற கொஞ்சம் கம்மியான ஆவி, அவருக்கு நிறைய ஆவின்லாம் சொல்லவே இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இந்த வார்த்தையை படிச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன். என் தலையில எந்த தீர்க்கதரிசியும் கையை வச்சு, மகனே உன்னை நான் ஊழியக்காரனா பார்க்குறேன்னு யாருமே சொல்ல என்கிட்ட. இதை படிக்க 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 ஆண்டவர் என்னோட பேசினார். ஆண்டவர் சத்தத்தை கேட்கணுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்? கை தூங்க. படிங்க, இதை உட்காந்து படிங்க. போர் அடித்தாலும் படிங்க, போர் அடிக்கலனாலும் படிங்க.
தூக்கம் வரலனாலும் படிங்க, தூக்கம் வந்தாலும் படிங்க, ஃப்ரீயா இருந்தாலும் படிங்க, பிஸியா இருந்தாலும் படிங்க. ஆனா இதை படிங்க. புரிஞ்சாலும் படிங்க, புரியாட்டியும் படிங்க. ஆனா இதை மட்டும் படிங்க. இதை படிக்க படிக்க ஆண்டவர் உங்களோட பேசுறது தெளிவா கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க. யூ டோன்ட் நீட் எனி ப்ராஃபட் ஓவர் யுவர் லைஃப். யூ ஆர் த ப்ராஃபட் ஓவர் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன செய்யணும்? நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும்ட்டு நான் கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன், ஒரு ப்ராஃபட் என்கிட்ட சொல்லல. ஒரு ப்ராஃபட், ஐ தேங்க் காட் நோ ப்ராஃபட் டோல் மீ. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஹீல் ஆகலன்னா அவர் தப்பா சொல்லிட்டான்னு சொல்லியிருப்பானா. ஒரு தீர்க்கதரிசி என்கிட்ட வந்து என்ன சொல்லல, நீ ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணும். ஒரு தீர்க்கதரிசி என்கிட்ட வந்து என்ன சொல்லல, நீ வந்து அநேகரை வந்து எழுப்பணும், அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அவங்களே என்ன பண்ணணும், எழுப்பணும்னு ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லலை. நான் செய்ய ஆரம்பித்த பிறகு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரியில டெட் ரைசிங், மரித்தோரை உயிரோட எழுப்பணும். இது ரொம்ப பிடிக்கும். ஸோ 2011 ஆல்ரெடி நான் வந்து மரித்தோருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாராவது செத்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. காஃபின்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவேன், ஐஸ் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பண்ணி போயிட்டு இருக்கேன். 2013 அண்ணன் வராங்க. அண்ணன் என் கை பிடிச்சாங்க. அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. என் கையை பிடிச்சாங்க. நான் பின்னாடி நின்று இருந்தேன். நான் எப்போ பின்னாடி தான் உட்காருவேன். நீங்க அப்போ கூட பாஸ்டர்ட்ட கீழே தான் உட்காருன்னு சொன்னேன், பாஸ்டர் தான் மேலே உட்கார வைக்கணும். எனக்கு பழகிருச்சு, காலேஜ்லேருந்து பின்னாடி உட்காந்தே பழகிருச்சு எனக்கு. அண்ணன் என் கையை பிடிச்சாங்க வந்து, நான் அப்படி நின்று இருந்தேன். நிறைய பேர் நின்று தான், நான் அப்படி பின்னாடி நின்று இருந்தேன். இங்கே வா அப்படின்னாங்க. அண்ணன் கூப்பிட்டு என் கையை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணன் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, யூ ஷால் ரைஸ் த டெட் அப்படின்னாங்க. நீ மரித்தோரை உயிரோட எழுப்புவாயினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லி ஏற்கனவே செஞ்சுட்டேன். அதை திருப்பி டபுள் கன்ஃபர்மேஷன் அண்ணா ஒளி ஆண்டவர் பேசினார். அப்ப எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆஹா, கரெக்டான வழியில தான் போற நீ கிரண் பாலு, கரெக்டான வழியில தான் போற. ஏன்னா சில நேரம் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இமோஷனலா பண்றீங்களா பிரதர், கரெக்டா இமோஷனலா கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி இருக்கீங்களோ. யாருமே பண்ண மாட்டாங்க, நீங்க மட்டும் பண்றீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே பண்ண மாட்டாங்க, நீங்க மட்டும் பண்றீங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், நமக்கும் ஒருவேளை முந்திரி கொட்டை ஆயிட்டமோ. ஆனா முந்திரி கொட்டை தான் ரேட்டு ஜாஸ்தி, என்ன பண்றது? என்னங்க, வேர்க்கடலை ரேட்டு ஜாஸ்தியா முந்திரி கொட்டை ரேட்டு ஜாஸ்தியா? எத்தனை பேர் வேர்க்கடலையா இருக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் முந்திரி கொட்டையா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? கை தூங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை முந்திரி கொட்டையா தான் வைப்பார். உங்க குடும்பத்துல, நான் இன்னைக்கு தீர்க்கதரிசியா சொல்றேன், உங்க குடும்பத்துல யாரும் செய்யாததை, உங்க சந்ததியில யாரும் யோசிக்காததை நீங்க உங்க கரத்தினால நீங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. என் ஃபேமிலியில யாரும் பண்ணல, நீங்க பண்ணுவீங்க. இப்படி யாரும் யோசிக்கல, நீங்க யோசிப்பீங்க. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா என்னைய கேட்டாங்களே, என் ஃபேமிலியில யாருமே பிரசங்கம் பண்ணது இல்லை, என் ஃபேமிலியில யாருமே ஹீலிங், இன்னைக்கும் என் ஃபேமிலியில ஹீலிங் ஒத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிருக்கோம் தெரியுமா? என் கசின்ஸ் கூட எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களாம் பயங்கரமா பைபிள் படிப்பாங்க, சனிக்கிழமான ஜபத்துக்கு போயிருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் போய் ஆண்டவர் சுகமாக்குவான்னு கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்னோட நிறைய ஜபம் பண்ணுவாங்க. உங்க சந்ததியில சொல்லுங்க, என் சந்ததியில நான் செய்தது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. என் சந்ததியில நான் செய்தத யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழும்புவோமா? முடிச்சிரும். Thank you Jesus. தீர்க்க தரிசனம் ஊழியமும் செய்ய போகிறோம், சுகமாக்குற ஊழியமும் செய்ய போகிறோம். வசனங்கள்லாம் நிறைய கொடுக்க முடியும். இந்த 3 கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க. எனக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்குள்ள. இப்போ நீங்கள் வியாபாரின்னா உங்கள் வியாபாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அவங்க வேலை என்ன செய்கிறார்? வேலையே இல்லாமல் இருந்தாலுமே ஆண்டவருக்கு அது வித்தியாசமே கிடையாது. நீ வேலை செய்கிற, நீ வேலை இல்லை, எல்லாரையும் ஒரே விதமாக தான் ஆசீர்வதிக்க. எனக்கெல்லாம் வேலையே கிடையாது. என் தம்பி மாதிரிலாம் ரிட்டையர்டு.
என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ரிட்டையர்டு. எல்லாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, என்னடா இந்த வயசுல இப்படி ஓடுறேன்? பலத்தை யார் கொடுக்குறா? ரெண்டாவது நானும் ஆண்டவரும் சேர்ந்து என்ன செய்கிறோம். மூணாவது யார் நான் செய்கிறத பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. 4 பேர் நம்ம செய்கிறத, மோசே ஒரு இடத்துக்கு போனான்னா எகிப்து முழுசும் பார்க்கும், அவன் ஆட்களும் பார்ப்பாங்க, வெறுக்கிறவங்களும் பார்ப்பாங்க, நேசிக்கிறவங்களும் பார்ப்பாங்க, நம்பாதவங்களும் பார்ப்பாங்க, கொஞ்சம் நம்புறவங்களும் பார்ப்பாங்க. அப்படி நம்ம பேசினாங்க இல்லையா? நம்ம ஏன் அநேகருக்கு சுகம் கொடுக்கக்கூடாது? யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், சொல்லலாம், நீங்களும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் நல்லவர், மெய்யாகவே ஆண்டவர் நல்லவர், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பட் நம்ம சொல்கிற வார்த்தையிலையும், நம்மளை குறித்து யாராவது சொல்கிற வார்த்தையையும், என்ன வேணாலும் வார்த்தை இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் கிரியை செய்யணும். இப்போ நான் 81 ரட்சிக்கப்பட்டவொன்னே ஒரு அம்மா, ராணி வில்லியம்ஸ்னு, சென்னையில் இருக்காங்க. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு கூட்டத்தில் நான் எங்கேயோ உட்கார்ந்தேன். என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன அப்போ 22 வயசுங்க. ஒரே நாளில் 3 தேசத்தில் இருப்ப தம்பின்னாங்க. எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? பாஸ்போர்ட் கூட அக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் கேட்டேன்னா, ஒரு நாளில் 3 தேசம் சொன்னேன். அக்கா ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி அது நடக்கும்போது என்னை வந்து பாருங்கன்னாங்க. ஆனால் வீட்டில் போய் கேட்டேன், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போ. ஒரு 3 வருஷம் முன்னால் போனாங்க அண்ணா நகரில். அவங்களுக்கு 87 வயசு. இப்போ அவங்களால எழும்ப கூட முடியல, உட்கார்ந்தாங்க. நான் போய் கதவு தட்டினேன். ஒரு அம்மா சொன்னாங்க, அக்கா இப்போ யாரும் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், அக்கா பார்க்க முடியாது, நான் பார்க்கணும். அக்கா போனேன், இப்படி பார்த்தாங்க, என்ன வேணும் அப்படின்னாங்க. சொன்னேன், அக்கா 81 இந்த இடத்துல நீங்கள் இப்படி சொன்னீங்க, அது என் வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு கண்ட்ரி, பிரேக்ஃபாஸ்ட் அங்கே, லஞ்ச் இன்னொரு இடம், ஈவினிங் மீட்டிங் இன்னொரு இடத்துல. அவ்வளோ வேகமாக ஓடுது நம்ம வண்டி. அப்போ தான் கேட்டாங்க, தம்பி நான் வந்து ஒரு வருஷத்தில் எப்படியும் 3000 பேர்லேருந்து 5000 பேருக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். யாருமே என்கிட்ட வந்து இது என் வாழ்க்கையில் நடக்குது சொல்ல தம்பி. அவங்க பேர் என்னன்னாங்க, அக்கா பீட்டர் குமார். அப்படியே கட்டி பிடிச்சி அழுதாங்க, பீட்டர் குமார். சொன்னேன், அக்கா எங்களை உருவாக்குனது நீங்கள். இப்போ இங்கேயுமே விக்டர் யான்டா தெரியுமா உங்களுக்கு? அவருக்கெல்லாம் நான் வந்து ஒரு மகன் மாதிரி. ஆனால் எப்பவுமே சொல்லுவார், நீ செய்வப்பா, நீ செய்வப்பா, நீ செய்வப்பா. முதலாவது ஒரு மாசத்துல இந்த வருஷம் 2026 குறைந்தபட்சம் 3 பேருக்கு என் மூலமா சுகம் வரணும். எல்லாரும் சுகம் கிடைக்காது. நானும் சில பேர் ஜோமனி செத்துருக்காங்க. அதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், எல்லாருக்கும் ஒன்று ஐசியூவில் போனால் எல்லாம் வந்துடுறாங்களே. ஆனால் டாக்டர் தேடி ஓடுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு கோல் எடுப்போம். நானும் அதான் சொல்லி கொடுக்குறேன். குறைந்தபட்சம் ஒரு மாதம் நம்ம ஜோம் பண்ணுறதுனால, சத்தமாக ஜோம் பண்ணுங்க, குவைட்டாக ஜோம் பண்ணுங்க, கை வைங்க, 3 பேருக்கு சுகம் கிடைக்கணும். அது ஒரு பெரிய சாட்சி ஆகும். திருச்சி பட்டணத்தில் இவங்கெல்லாம் நம்ம சொல்கிறாங்கப்பா, அவங்க கை வச்சா போதும், அவங்க ஜோம் பண்ணால் போதும், அவங்க ஜீசஸ்கிட்ட பேசினா போதும். அப்போ நம்ம வந்து ஒரு 200 பேர் இருக்கிறோம், 200 பேருக்கு மேலே.
அப்போ ஒரு மாசத்துல 600 பேர் சோகம் அடிச்சுன்னா திருச்சி நம்மளை பத்தி பேசுவா பேசாதா? சொல்லுங்க. தப்பா கூட பேசுவாங்க, தப்ப கூட. ஆனா அவன் சிக்கான எங்க போவான்? ஆஸ்பத்திரியை நம்மகிட்ட வருவானா? அதனால ஐயா, குறைந்தபட்சம் 3 பேர். அப்போ 3 பேரும் சுகம் கிடைக்கணும்னா நீங்கள் எப்படியும் 5 அல்ல 10 பேருக்காவது ஒரு மாதத்தில். நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். யாராவது சிக்கினாலும் நாங்கள் தான் போவோம். அப்புறம் இப்போ டெய்லி கேளுங்க, கிரண் கிட்டலாம் நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஊர் இந்த ஊர். ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க, இங்கே முன்னால் வந்துடுங்க. 2வது, நான் சில பேரை கூப்பிட போகிறேன். நான் கூப்பிடுறவங்க நீங்கள் இந்த லைனில் நில்லுங்க. அப்புறம் கிரண் அவர் பின்னால் நிற்பார். சிக்கானவங்க ப்ளீஸ், இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஏதோ பேசுறதுக்கு வரல இல்லையா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உங்களை சேவிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் முதலாவது குறைந்தபட்சம் 3 பேருக்கு சுகம் என் முனமாக வரணும். அப்படி சொல்கிறவங்க எழுப்பி முன்னால் வாங்க. ஆண்டவர் நேரம் சொல்லிடுவார், நீ விசுவாசியே இல்லை. எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன், சரியா? இங்கே பாருங்க, 3 பேர் சுகம் கொடுக்குறவங்க தான் வாங்க. எல்லாருக்கும் ஜெபம் கிடையாது. 3 பேருக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தா தப்பா? நீயா அங்கே நிற்கிற, வரமாட்டியா? தான் அவன் தான் இப்போ நல்லா வளர்ந்துருக்க 3 பேரா? என்னப்பா, பனை மரத்தில் பாதி, மீதி எல்லாரும் கை நீட்டுறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷம் நான் உங்களை நம்புறதுக்கு மேல, நான் உங்களை நம்புறதுக்கு மேல நீங்க என்ன நம்புங்க. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. Lift your hand and say, all to Jesus, all to Jesus I surrender.